ஹாய் அன்பா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். வண்டியில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. சரிங்களா, எல்லாருமே கேட்குறது மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மைலேஜ் வரல, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இல்லை எப்படி மைலேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒவ்வொரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து ஒரு வண்டி வந்து ஒரு நார்மல் சர்வீஸ், அதாவது ஜென்ரல் சர்வீஸ் ஃபுல்லாக ஒரு பார்த்துருங்க. ஓகேங்களா, ஜென்ரல் சர்வீஸ் பார்த்ததுக்கப்புறம்னா அதில் என்னென்ன பார்க்கணும் சரி அப்படின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆயில் வந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சரிங்களா, அது வந்து இன்ஜின் லைஃப்க்கு நல்லது, ஒரு நாய்ஸ் இருந்து எல்லாமே குறையும். சரிங்களா, செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆயில் ஃபில்ட்ரு. சரிங்களா, ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஆயில் ஃபில்ட்ரு மாற்றி ஆகணும். இதுவும் வந்து ஒரு லைஃப் இன்ஜின் லைஃப்க்காக தான் சொல்கிறோம். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ப்ளக்கு, கார்பரேட்டர், ஏர் ஃபில்ட்ரு. சரிங்களா, இது வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஏர் ஃபில்ட்ரும் சரி, ப்ளக்கும் சரி, ஆயில் ஃபில்ட்ரும் சரி, இந்த மூணுமே வந்து கன்ஃபார்ம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு மைலேஜ்னு ஒன்று இருக்கும். காயில் சப்ளை வந்து ப்ளக்குக்கு வர சப்ளை வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்தது முக்கியமாக செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரேக்குங்க. சரிங்களா, ஒன்று பிரேக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரிலீஸே ஆகாது, ரொம்ப டைட்டாக இருக்கும், வீல் டைட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் வந்து என்ன தான் போனாலுமே வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறத மாதிரி இருக்கும், பிக்கப் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரேக் டிஸ்க் பேடு, டிஸ்க்கு பிளேட்டு, சரிங்களா, இதில் எல்லாமே செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பிரேக் ஷூ. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு. சரிங்களா, செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து செயின் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கா, சரிங்களா, அந்த ப்ளே வந்து இருக்குதா, சரிங்களா, அதை பார்க்கணும். இதில் வந்து ஒரு ஜென்ரல் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பெட்ரோல் வந்து கரெக்டாக வருதா, சரிங்களா, கரெக்டான பெட்ரோல் வந்து அடிங்க. ஓகேங்களா, கரெக்டான பெட்ரோல் எப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் அடிக்கிறோம். சரிங்களா, இப்போ அதே ரிலேட்டட் பெட்ரோல் பங்க்லேயே அடிக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பங்க் அடிச்சிட்டு நாளைக்கு ஒரு பெட்ரோல் பங்க் அப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கார்பரேட்டர் வந்து நீங்கள் 10,000 கிலோமீட்டர் ஒருக்கா நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா, 3000 கிலோமீட்டர் ஒருக்கா க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது வந்து மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து டியூனிங் பண்ணுறது இருக்குது. அது மூலியமாகவும் வந்து நம்ம வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேன்பா, அதுக்கடுத்தது பெட்ரோல் டேங்க்கில் வந்து டஸ்ட் எதாவது இருக்குதா, இல்லை பெட்ரோல் டேப்பில் டஸ்ட் எதாவது இருக்குதா, அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. இது செக் பண்ணுறதுனாலையுமே வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது. சரிங்களா, ஒரு ஃபுல் சர்வீஸ் விட்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மெக்கானிக்ஸில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஓகே நண்பா, அடுத்தது முக்கியமான விஷயம்னு வச்சுங்களேன், அதாவது வண்டியில் வந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒர்க்கு சர்வீஸ் விடும்போது வந்து எந்தெந்த பொருள் போயிடுச்சு அது கண்டிப்பாக மாற்றிக்குங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது ஒரு இவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த செயின் லூப் போடணும், டைட் வைக்கணும், செயின் டைட் வைக்கணும், பிரேக் டைட் வைக்கணும், கிளச் கேபிள் பார்க்கணும், ஆக்சிலேட்டர் கேபிள் பார்க்கணும், அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா, அப்பப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு கால், இல்லை எனக்கு வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செயின் லூப் போடுறது, பிரேக் ஷூ மாற்ற, பிரேக் டைட் வைக்கிறது, கிளச் டைட் வைக்கிறது, ஆக்சிலேட்டருக்கு எவ்வளோ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இதை செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது வண்டி விரட்டுறோம். சரிங்களா, ஃபஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு வண்டி வந்து ஃபஸ்ட்டு 20-30 தான் போகுது அப்படின்னா 50 வரையிலாம் போய் பார்த்துடுறோம். சரிங்களா, அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் கியரில் வந்து நீங்கள் ஸ்லோவாகவே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா, ஒரு கரெக்டான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்க. நீங்கள் வந்து கடைசியில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 5th கியர் வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் டாப் கொடுத்துடலாம். சரிங்களா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஆயில் லூப், சரிங்களா, அதாவது ஆயில் வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றிருக்கணும். ஒரு பெஸ்ட் பிராண்ட் ஆயிலாக பார்த்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா நண்பா, அடுத்தது எல்லோரும் எப்படி சொல்கிறது, கியர் வந்து டக்குன்னு டவுன் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அந்த தப்பு பண்ணாதீங்க. சரிங்களா, இப்போ வந்து வண்டி போய் டக்குன்னு வந்து பிரேக் பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்கிட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா வந்து நம்ம கியர் மூலியமாக டவுன் பண்ணலாம், லைட்டாக பிரேக் வந்து டச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி மெத்தட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் எந்தெந்த பொருளும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் விடும்போது அதை செக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஒவ்வொரு வண்டியில் பார்த்தோம்னா கார்பரேட்டரே ஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதாவது ஒரு 60,000 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி, பார்த்தா மைலேஜ் தராது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், கார்பரேட்டருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இல்லைன்னா ஒன்று வந்து இன்ஜின் ஹெட்டோட கம்ப்ளைண்ட் இருக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் செக் பண்ணி மாற்றிக்கிட்டால் மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. அடுத்தது இப்போ வெளியில் இருக்கிறதுலாம் பார்த்துட்டோம். சரிங்களா, அதுக்கடுத்து என்னென்னா உள்ள இன்ஜினில் வந்து கிளச்சு பிளேட் ஒன்று இருக்கும். சரிங்களா, அது வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கா அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனாலே வந்து இப்போ கிளச் பிளேட் இல்லை, பிக்கப் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு மைலேஜ் நார்மலாக ட்ராப் ஆகும். சரிங்களா, அதையும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அது செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜுங்கிறது ட்ராப் ஆகாது. சரிங்களா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஃபுல்லாக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஓகே நண்பா, நம்ம வந்து வீடியோட எண்ட் பண்ணிட்டோம். மைலேஜ் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது மைலேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.